உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சி, இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியில் பயணிக்க போகிறார். இந்த பெயர்ச்சினால் என்ன மாதிரி யோகங்கள், என்ன மாதிரி நம்ம கரெக்டாக சில விஷயங்களில் இருக்கணும், அதே போல் எந்தெந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த மாதம் உங்களுக்கு நல்ல சிறப்பான மாதம், அதே போல் எந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும்போது உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, குரு பகவான் சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு குரு பகவான் யோகாதிபதி, 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் முதல்ல. அதே போல் இந்த குரு அப்படின்னு சொன்னாவே ஒரு சுப கிரகம், இயற்கையாகவே நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய கிரகம், சுபமான யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் மட்டும் இல்லாமல் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல போகிறதுனால தனத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் வாழ்க்கையில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது நிறைய மாற்றங்களை எல்லா மக்களும் சந்திக்கிறாங்க. அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப விமர்சையாக பேசுகிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது முதல்ல உங்கள்கிட்ட இருந்த பெரிய நெகட்டிவான சில விஷயங்கள் தீரக்கூடிய ஒரு அமைப்பை அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன மாதிரி நெகட்டிவ் அப்படின்னா, முதல்ல நிறைய சோம்பேறித்தனத்திலேருந்து வெளில வரக்கூடிய நேரம். சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னென்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்காது, இல்லை அங்கே ஏதாவது ஒரு தடைகள் வந்திருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. அதே போல் நீங்கள் இந்த வருஷம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெரிய லெவலில் ஈடுபட்டு அதன் மூலமாக நிறைய பணங்களை சம்பாதிக்கக்கூடிய வருடமாக 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் 2ஆம் இடத்துலையே தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு, நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடுதலையாகி நம்மளுக்கு இப்போவாது கடன் இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. இந்த கடன் பிரச்சனை தான் இந்த மேஷ ராசி என்பவர்களை கடந்த ஒரு 1.5 வருஷமாக போட்டு ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்கு. தொழிலில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் உச்சக்கட்டத்தில் இருக்கீங்க. மிகப்பெரிய கடனை கடந்த ஒரு 3 வருஷத்தில் சந்திச்சிட்டிங்க. அதுவும் லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில் நிறைய கடன் பிரச்சனை சந்திச்சிட்டிங்க. அப்போ அந்த கடன்லாம் குறையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குறையக்கூடிய வருடமாக இருக்குது.
நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, நம்மளுக்கு தான் இவ்வளோ கடன் இருக்குது, நம்ம பாரு, நம்ம கூட இருக்கவங்கள பாரு, நம்மளுடைய சொந்தக்காரங்களை பாரு, நம்மளுடைய அண்ணனை பாரு, தம்பியை பாரு, அவங்களாம் எப்படி கடனே இல்லாமல் இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் கடனில் மாட்டிகிட்டு இருக்கோம்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பண வரவுகள் அந்த கடன் பிரச்சனையில் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. அதே போல் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்பொழுது என்னென்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பொங்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு குடும்பத்தில் நிறைய சண்டைகள் இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அம்மா அப்பா கூட சண்டை, கூட பிறந்தவங்ககிட்ட சண்டை, அதே மாதிரி உங்களுடைய மனைவி குழந்தைகள்கிட்டே நிறைய சண்டைகள்லாம் போட்டிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில். அந்த சண்டைகள்லாம் தீர்ந்து உங்களை நல்லா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மேஷ ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குடும்பத்துக்காக தான், நன்மைக்காக தான் நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருப்பீங்க, அவங்கள கொஞ்சம் கடினமாக பேசியிருப்பீங்க. ஆனால் அதை புரியாமல் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. இப்போ என்ன ஆகணும், இந்த குரு பயிற்சி ஆனோன்னா என்ன ஆகணும், நீங்கள் இதுக்காக தான் சொன்னீங்க, இல்லை அப்பா எதுக்காக சொன்னார், நான் படிக்கணுன்றக்காக தான் என்னை திட்டினாரு, நான் அப்பா கிட்ட கோவப்பட்டேன் அப்படின்னு உங்களுடைய குழந்தைங்க மனசு மாறுவாங்க. உங்களுடைய மனைவி இல்லை அவர் நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார், நம்ம அவர் மேலே கோவப்பட்டோமே அப்படின்னு மனசு இறங்கி உங்ககிட்ட அன்பாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது. இதே போல் உங்களுடைய உற்றார் உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், அம்மா அப்பா கூட பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்டா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சில பேர்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் வேறு எதுவும் வழி இல்லாமல் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியாமல் போயிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அந்த நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, ஓ என் பையன் இதுக்காக தான் சொல்லியிருக்கான், என் பொண்ணு இதுக்காக தான் சொல்லியிருக்கான், நம்ம தேவையில்லாமல் அவனை போய் கோவப்பட்டோமே, அவன் மேலே கோச்சிக்கிட்டோமே, நம்ம அவன் மேலே வருத்தப்பட்டோமே அப்படின்னு நினச்சி அந்த எண்ணங்கள்லாம் மாறி உங்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் கடன் பிரச்சனை தீர்ந்தா போதுமா, எனக்கு ஒரு வீடு கூட இல்லை சார், என் கூட இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் அண்ணன் கூட ஒரு வீடு வாங்கிட்டாரு, எனக்கு பக்கத்தில் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நானும் அவனும் ஒன்றா தான் படித்தோம், அந்த படித்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் பாஸ் அவுட் ஆனோம், அவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 வீடு வாங்கிட்டான், நல்லா வசதியாக இருக்கான், நான் மட்டும் பிஸ்னஸில் கடனில் மாட்டிக்கிட்டேன், வேலையில் எனக்கு சம்பளம் பெரிய உயர்வு இல்லாதனால எனக்கு அந்த மாத சம்பளத்தை செலவுக்கு தான் கரெக்டாக இருக்கே தவிர என்னால் பெருசாக அதை சேமித்து ஒரு வீடு வாங்க முடியல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு வீடு யோகத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல குருவுடைய, அதாவது தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால நிறைய பேருக்கு சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க போகுது. இந்த சுப நிகழ்ச்சிகளில் முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல அந்த குரு பகவான் இருக்கார். அந்த திருமண வாய்ப்புகள் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்து ரிஜெக்ட் பண்ண பொண்ணாக கூட இருக்கலாம், நீங்கள் ஏற்கனவே பார்த்து இல்லை இவருக்கு சம்பளம் கம்மியாக வாங்கின பையனாக கூட இருக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்த எண்ணங்கள் இப்போ அப்படியே அந்த குரு பயிற்சியில் மாறும். வாழ்க்கை எப்போவுமே நிலையில்லாதது. இந்த கிரகங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனுஷனை ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டமாகவும் சில தவறான முடிவுகளை எடுக்க வைக்கிறது இந்த கிரகங்கள் தான். அப்போ இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய சுப கிரகம் 2ஆம் இடத்துல வரும்போது என்னென்னா, ஒரு தெளிவான முடிவுகள் எடுத்து உங்களுக்கான திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பயிற்சி பலன்களுக்கு போகுது. அந்த திருமணம் என்ன எப்படி இருந்திருக்கும்னா, கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வருத்தப்பட்டிருப்பீங்க சில நேரங்களில், என்னடா அது நம்மளுக்கு கல்யாணம் ஆகாமல் போயிருமோ, நம்ம அம்மா அப்பா எவ்வளோ பொண்ணு பார்க்குறாங்க, எவ்வளோ பையன் பார்க்குறாங்க, ஏதாவது தோஷம் விலகிட்டு போயிட்டே இருக்கு. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சில பேருக்கு கல்யாணம் நின்று போனதை பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப ஒரு மனக்குடைச்சலோட, என்னடா இது நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, கடவுளே நான் எவ்வளோ தெய்வத்தை வழிபாடு பண்ணேன், எந்த அளவுக்கு எங்கள் அம்மா கோயிலாக போகிறாங்க சார், பட் இருந்தாலும் எனக்கு இது மாதிரி நடந்தாலும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க, நான் கூட பரவாயில்ல தாங்கிக்கிட்டேன், எனக்கு தெரியும் சரி ரைட் ஓகே இது வாழ்க்கையில் இது மாதிரி நடக்கிறது சகஜம்னு தெரியும், ஆனால் அவங்களால தாங்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நிறைய இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த திருமண வாய்ப்புகள் கிடச்சி திருமணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா படுற சந்தோஷத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய, ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு குடும்பம் எல்லாம் கல்யாணம்லாம் ஆகி கூட சில பேர் குழந்தை வாய்ப்புகளை லேட் ஆகிட்டே இருந்திருக்கும். அதுவும் இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு
அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில பேருக்கு குழந்தை பேர் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. அந்த லேட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மனசில் ஒரு பெரிய உறுத்தலாகவே இருந்துகிட்ருக்கும் சில மேஷராசி அன்பர்களுக்கு. மேஷராசி அன்பர்கள் ரொம்ப தைரியமான ஆட்கள், எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க, எந்த வேலையும் தைரியமாக செய்யக்கூடியவர்கள். ஆனாலுமே என்னென்னா இந்த குழந்தை விஷயத்தில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க, குழந்தையாகவே மாறியிருப்பீங்க. ஐயோ நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையே, நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாரு, ஒரு ஒரு அவர் குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு கூப்பிட்றாரு, நம்மளால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கே, போனால் கேட்பாங்களே, அவங்களாம் நல்லா இருக்காங்களே, நம்மளுக்கு இது மாதிரி வாய்ப்பே கிடைக்கலையா. அப்போ இது மாதிரி பலவிதமான மனசில் ஒரு உறுத்தலோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அந்த குழந்தை பேருன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மேஷராசிக்காரங்க என்னதான் கோவக்காரங்க, சில நேரத்தில் ரொம்ப மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க, குடும்பத்தில் இருக்கவங்களெல்லாம் அடக்கி ஆளக்கூடிய திறன் இருந்தால் கூட, ஆனால் அந்த குழந்தைங்க கிட்ட அவங்க குழந்தையாக மாறிடுவாங்க. அந்த குழந்தை இல்லாதனால பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் என்ன பண்ண போகுதுன்னா, கண்டிப்பாக அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை, அற்புதமான ஒரு குழந்தை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண பிரார்த்தனைக்கு, நீங்கள் செய்த தவத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் நிறைய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை ரொம்ப பிரமாதமான பார்வையாக இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ நிறைய மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்தில் வேலையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. வேலையில் பார்த்திங்கன்னா பலவிதமான இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலத்தில். நிறைய மேலதிகாரிகிட்ட தொல்லை, எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் நான் நல்லா தான் சார் வேலை செய்கிறேன், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னை சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பெஞ்சில் உட்கார வச்சு என்னை சம்பளம் மட்டுமே கொடுத்து நான் எப்போ போவோன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சில கம்பெனியில் அந்த மாதிரி டெர்மினேட்டே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மனசில் ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. நான் ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, 2 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் சார், 3 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தவங்களாம் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல இடத்துல ஒரு சம்பளம். இது என்னென்னா இந்த வேலை இல்லாத விஷயங்கள் நீங்கள் நெகட்டிவாக போயிருப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடராக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் ஒரு சிந்தனையை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ரெகுலராக ஒரு ரொட்டீன் இருக்கும்போது என்ன, வாழ்க்கையில் நம்ம ஏதோ போகிறோம் வரோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் விலகி இருக்கும்போது தான் உங்களுடைய திறமை வெளில தெரியறதுக்கான ஒரு நேரமாக இருக்கும். அந்த நேரமாக நீங்கள் கடந்த காலத்தை யோசிங்க, நீங்கள் அதை நெகட்டிவாக யோசிக்காதீங்க. அது அந்த நேரம் என்ன பண்ணியிருக்குன்னா உங்களுடைய ஸ்கில்ஸை நல்லா வலுப்படுத்திக்கிறதுக்கு, நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு வேலையில் என்ன மாதிரிலாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் நம்ம இருந்தால் நம்ம நல்ல வேலையில் இருப்போம், நல்ல சம்பளம் வாங்குவோம், நம்ம மற்றவங்க கூட நம்ம கம்பீட் பண்ண முடியுன்ற ஒரு சிந்தனையை கடந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அதனால் இந்த குரு பெயர்ச்சியும் ஆகிறது அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் மாற்றம், வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீர்வும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ நிறைய வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. அதே மாதிரி இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு முதல்ல. ஏன்னா நிறைய இந்த மேஷ ராசி அன்பர்கள் என்ன, சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி மேஷ ராசி, அதனால் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம்ன்றது ரொம்ப சுலபமாக கிடைக்கும். அதுக்கான முயற்சிகளும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் கடந்த காலகட்டத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு சார், எல்லாம் எனக்கு வேலை கிடச்சிருக்கும் சார், என் பையன் அழகாக நல்லா பாஸ் பண்ணியிருந்தான், நல்லா எழுதியிருந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டான் சார், ரொம்ப நைட்டு பகல் படித்தான் சார், பட் இருந்தாலும் அவனுக்கு கடைசியில் 1 மார்க்கில் போயிடுச்சுலாம் வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த வருத்தத்தெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் காலத்தில் ஒரு காலகட்டத்தில் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் அதே முயற்சியோடு செய்யும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றம், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடமாற்றம், நீங்கள் குடும்பத்து கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இடமாற்றம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இடத்துல, குடும்பம் ஒரு இடத்துல, குழந்தைங்க ஒரு இடத்துல மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலைலாம் இருந்திருக்கும். அதுவே ஒரு மனசு வருத்தத்தில் இருந்திருக்கும். சில பேருக்கு அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத பொய் புகார்கள் மூலமாக
ஒரு பிரச்சனை, ஒரு மெமோலாம் கிடச்சிருக்கும். அதெல்லாம் தீர்ந்து இந்த வருஷம் நல்ல இடத்துல போஸ்டிங்கு, நல்ல இடத்துல நீங்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும். சார் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது லாட்டரி டிக்கெட்டில் விழுந்துருமா சார், ஏதாவது நான் வந்து ரேஸில் ஜெயிச்சிருவேனா அப்படின்னா கேட்டால் அது கிடையாது. இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ அந்த 8ஆம் வீட்டை பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வராத பணம்னு ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரு சில அதுவும் இந்த மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரட்டும் அப்படின்னு அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டிருப்பீங்க, அந்த மார்க்கெட் டவுன் ஆகி அந்த பணம் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்த இடத்துல திருப்பி பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு வீடு வாங்கினாலும் வீடுக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த வீடும் முடிக்க முடியாமல் இருந்திருக்கும், நடக்காமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த தடைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு திருப்பி அந்த பணம் வரவே வராதுன்னு நினச்சிருப்பீங்க, அந்த பணங்கள்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புலேருந்து தீர்வு. முதல்ல நிறைய பேருக்கு உடலில் சில கோளாறுகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன் சார் நான், பட் இருந்தாலும் எதுவுமே எனக்கு குறையில, எதுவுமே தீர்ந்த பாடு இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு விபத்துகள்லாம் நடந்திருக்கு கடந்த காலகட்டத்தில். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர்ஸ் நிறைய நடந்திருக்கும், சில பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கும். அதுலேருந்துலாம் ரெக்கவரி ஆக முடியாமல் பார்த்திங்கன்னா வேலைக்கு போக முடியல, ஒரு ரெகுலர் ரொட்டீனை செய்ய முடியல, அந்த மாதிரி வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா அந்த மருந்து கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் தீர்ந்து அதுவே ஒரு பெரிய செலவு. மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய செலவாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த செலவுகள்லாம் தீர்ந்து இந்த வருஷம் நிறைய சேமிப்புகள் பெற்று பொன் பொருளோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதனால் இந்த மேஷ ராசி என்பவர்கள் இந்த வருடத்தில் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய வருடம். மேஷ ராசி என்பவர்களுக்கு நிறைய பலவிதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்லாம் மேஷ ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் திசா புத்திகள் தகுந்தாற்போல் பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் வெறும் 99 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம், 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.